வணக்கம். நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு முகத்தில் எண்ணெய் பசையின் அளவு அதிகமாக இருக்கிறதால பருக்கள் தொந்தரவும், பருக்கள் ஏற்படுறதால கரும்புள்ளிகள் தொந்தரவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே முகத்தில் இருக்கிற நேச்சுரல் க்ளோ குறையிற மாதிரி இருக்கும். அதையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு தேவையானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தான். டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி முகத்தில் இருக்கிற ஆயிலோட அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதால நம்ம முகம் க்ளோவாக இருக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் உதவும். இதை எப்போல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கும் போது முகத்தை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னா முகத்தில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் அந்த டிஷ்யூ பேப்பருக்கு போயிடும். அதுக்கு பின்னாடி நீங்கள் எப்பவும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நேச்சுரல் க்ளோவாகவும் இருக்கும். ஆயில் எதுவுமே இல்லாமல், அதாவது எக்ஸஸ் ஆயில் எதுவுமே இல்லாமல் ரெஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கு அப்புறமா உங்கள் ஃபேஸில் ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போவும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயில் டிஷ்யூ பேப்பருக்கு போயிடும். ஃபேஸ் நல்ல க்ளோவாக இருக்கும். அந்த டைமிங்கில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்ல ரெஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆயில் செக்ரீட் ஆகும்போது அந்த ஆயிலை நம்ம கர்ச்சீஃப் வச்சு அப்படியே டைரெக்டாக ஸ்கின்னில் துடைக்கும் போது அந்த ஆயில் திரும்பவும் ஸ்கின்லே இருக்கும். அதனால் நம்ம நேச்சுரல் க்ளோ கம்மியாகும். இப்படி நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னா ஆயில் எல்லாமே டிஷ்யூ பேப்பருக்கு போயிடுறதால ஃபேஸ் க்ளோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயில் அதிகமாக இருக்கிறதால தான் நமக்கு முகத்தில் தூசி படியும் போது பிம்பிள்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்படி நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா பிம்பிள்ஸும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது உதவும். இதே மாதிரி சாயங்காலத்துலேயும் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் சேஃப்டியாக நீங்கள் எடுத்துடலாம். இது ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜும் கொடுக்காது. அதனால எக்ஸஸாக ஆயில் உங்கள் ஃபேஸில் எப்போ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் ஃபேஸை ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் சரியாயிடும். ஃபேஸும் நல்ல க்ளோவாக இருக்கும். இதில் எக்ஸஸாக ஆயில் செக்ரீட் ஆகும்போது அந்த ஆயிலை டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி எடுக்காமல் ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னாலே எக்ஸஸ் ஆயில் உங்கள் ஃபேஸில் இருந்து போயிடும். அந்த ஆயில் தான் ஃபேஸில் இருக்கிற க்ளோவை குறைக்கும். அப்படி க்ளோவை குறைக்கிற ஆயிலை நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துறதால ஃபேஸ் க்ளோவாக இருக்கிறதுக்கும் உதவும். பிம்பிளோட அளவு அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கும் பிம்பிள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். ஃபேஸில் ஆயில் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக க்ளோவாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.